ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 18 ரைட் இஷ்யூஸ் பார்க்குறோம். இஷ்யூ ஃபார் ஃபீச்சர் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் இதே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கே போடாத வந்து ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்த்தி எஜுகேஷன் ப்ளஸ் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த ரெண்டு சேனலையும் பார்க்கும்போது இந்த சாப்டரோட உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபுல் வியூ கிடச்சிரும். பல்லவி லிமிடெட் ஹேஸ் அ சப்ஸ்கிரைப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ப்ரைஸ் 100 ஈச். ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்க? 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. பர் ஷேரோட ப்ரைஸ் நீங்கள் 100 rupees. மார்க்கெட் வேல்யூ இஸ் 250 per share. மார்க்கெட் வேல்யூ 100 rupees-ஓட ஷேர் இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்குதுங்க? 250 per share இருக்குது. The company decided to make a right issue to the existing shareholders in proportion of one new right shares of rupees 100 each at a premium of 30 per share. இப்போ 100 plus 30 அப்படி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ரைட் இஷ்யூஸ் ஹோல்டர்ஸ் மார்க்கெட்டில் வந்து 250 per share, பட் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், ரைட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் 130க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 250 ஷேரை 130க்கு வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு இந்த புக்கில் ஒரு ஐட்டம்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. 5 ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ரைட் இஷ்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஓல்டு புக்கில் இந்த கான்செப்ட் இருக்குது, இதில் இல்லை. ஓகேவா? அதனால் உங்களுக்கு சம் போடுறப்ப கன்ஃபியூஸ் வரும். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ரைட்ஸ். ஸோ அப்போ எவ்வளோ வேல்யூ ஆஃப் ரைட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 3 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 3 மெத்தட்ஸில் எனி ஒன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு 3 மெத்தட்லேயுமே போட்டு காமிக்கிறேன். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 18 பார்க்குறோம் இல்லைங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 18 ஓகேவா? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 250 per share. ரைட் இஷ்யூ பண்ணுறாங்க. 100 + 30 130க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ் யார் பர்ச்சேஸ் பண்ணுற பாசிபிலிட்டிஸுங்க? 5 ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேர் வந்து ரைட் இஷ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா? ஸோ இப்போ வந்து அவங்களோட ரைட் இஷ்யூ வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஓகேவா? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் ரைட்ஸ். ஃபஸ்ட்டு மெத்தட் ஈஸியான மெத்தட் ஃபஸ்ட்டு போட்டுறேன். வேல்யூ ஆஃப் ரைட்ஸ். இந்த 3 மெத்தடில் எதுக்கு இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இருக்கோ அதை வச்சு போட்டுடலாம். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஓல்டு ஷேர்ஸ் என்டைட்டில் ஃபார் ஒன் ரைட் ஷேர்ஸ். ஒரு ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கணும் ப்ளஸ் ஒரு ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வேல்யூ. ஓகேவா? இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 250 அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமா? இப்போ என்னங்க? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 250 மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ் என்னங்க? நம்மளுக்கு இஷ்யூ ப்ரைஸ் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க? 130க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 130 டிவைடட் பை எவ்வளோ ஷேர் இருந்தால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க? 5 ஷேர் இருந்தால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. +1 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேவா? அப்போது 250 மைனஸ் 130 எவ்வளோ வருதுங்க? 120 டிவைடட் பை 6. அப்போ 120 டிவைடட் பை 6 போடும்போது நம்மளுக்கு என்ன வருதுங்க? 20 rupees வருதா? ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ரைட்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 20 rupees நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. வேல்யூ ஆஃப் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த மெத்தடில் இதே கான்செப்டை போடுவோம். அடுத்த மெத்தடில் பாருங்கள். நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் ஆஃபர்ட் divided by total number of shares plus market value of shares minus issue price of new shares. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃபர்டு. ஓகேவா? எவ்வளோ ஷேர்ஸ் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க? ஒரு ஷேர் ஆஃபர் பண்ணுறாங்க. டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஷேரு ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. இன்ட்டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். மார்க்கெட் வேல்யூ நம்மளுக்கு என்னங்க? 250 தெரியுமா? மார்க்கெட் வேல்யூ. அதே மாதிரி இஷ்யூ ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியுமா? இஷ்யூ ப்ரைஸ் என்னங்க? 130க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 இன்ட்டு 20. ஓகேவா? ஸோ அப்போது என்ன வருங்க? இங்கே ₹20. ஓகேவா? இங்கே 120 ₹20. 120 டிவைட் பை 6 20 rupees வருதா? ஸோ இந்த மெத்தடில் போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் போட்டுக்கோங்க. ஸோ இன்னொரு லாங் மெத்தடு.
வேல்யூ ஆஃப் ரைட்ஸ், மார்க்கெட் வேல்யூ மைனஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் ஷேர். மார்க்கெட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் ஷேர் தெரியாது. ஓகேவா? அப்போ அதை கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் 5 ஷேர்ஸ் என்ன வருங்க? 5 ஷேர்ஸ் அப்படிங்கிறப்போ 5 into 250. ஓகேவா? அப்போ 1250 வருமா? அதிலிருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் ரைட் ஷேர்ஸ். ஒரு ஷேர் எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க? 130 rupees கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ டோட்டலாக வந்து 1380. 6 ஷேரோட வேல்யூ வந்து 1380. ஓகேவா? அப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஆவரேஜ் ப்ரைஸ் 1380 divided by 6. அப்போ என்ன வருதுங்க? 230 வருது. ஓகேவா? 230 வருது. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தெரியுமா? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோங்க? 250. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமா? ஃபார்முலா நம்மளுக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸு 250, ஆவரேஜ் ப்ரைஸு 230. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன வருங்க? ₹20. ஸோ இந்த 3 ஃபார்முலாவில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வச்சு நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.